முதல் கேள்வி, மாணாக்கர்களே, உங்களுக்குச் சீருடை இல்லையா? என்ன வகை வினா? ஆன்சர் டி, கொடை வினா. நம்மளுக்கு பதில் தெரியல அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணி படிச்சுக்கலாம். ஏன்னா இது 100 கேள்வி அப்படியே இருக்கும். நீங்கள் இங்கேயே படிச்சுட்டு இங்கே எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா ரிவீல் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் படிச்சுக்கலாம். அப்புறம் ஹைட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா மறைஞ்சிடும். இது மூலியமாகவே இங்கேயே நீங்கள் படிச்சுக்கலாம். நாம் ஒரு 10 கேள்வி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃபாக தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோக்கு தான். 2வது கேள்வி, பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் டி. நான் ஆன்சர் சொல்லிடுறேன், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆன்சர் டி, மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? 3வது கேள்வி, உணர்த்தினேன், இலக்கண குறிப்பு. ஆன்சர் சி, தன்மை ஒருமை வினைமுற்று. 4வது கேள்வி, வேர்ச்சொல் கண்டறிக, நைந்தான். ஆன்சர் பி, நைந்து. 5வது கேள்வி, படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்கால வினைமுற்று. படி. ஆன்சர் 5வதுக்கு பார்த்தீங்கன்னா படினா படிப்பேன். ஆமாம், படிப்பேன் வரும். நம்ம ஆன்சர் எல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். ஆல்ரெடி படிக்கிறதுக்காக செட் பண்ணி தான் வச்சுருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது திருத்தங்கள் செய்யணும்னாலும் கூட கமெண்ட் பண்ணுங்கள். டக்குன்னு நம்ம வெப்சைட்டில் மாற்றிடலாம். படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ட்ரான்ஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில எரர் வரதான் செய்யும். நீங்கள் எங்கேயாவது எரர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மறக்காமல் சொல்லுங்கள். அது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, 6வது கேள்வி, சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர் பி, மீ, வான். 7வது கேள்வி, ஓரெழுத்து ஒரு மொழி சரியான பொருத்தம். பை. பை அப்படின்ற இளமை. பி, மே அப்படின்னா அன்பு. வை அப்படின்னா புல். து அப்படின்னா உன். ஆன்சர் டி. ஆன்சர் டி. 4321 தான் ஆன்சர். 8வது கேள்வி, பொறுத்துக சரியான விடையை. முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை. பி, பட்டினப்பாலை. பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு. அடுத்தது நாலடியார். நாலடியார் பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம். வெற்றி வேர்க்கை. ஆன்சர் நருந்தொகை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4321. இதுக்கும் 4321 தான் ஆன்சர் பி. 9வது கேள்வி, பொறுத்துக சரியான இணை. தமிழ் தூதர். தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகள். பி, பாலரவாயன். ஓகே. 3வது பன்மொழி புலவர். பன்மொழி புலவர் அப்பாதுரையார். 4வது சொல்லின் செல்வர். சொல்லின் செல்வர் சேதுப்பிள்ளை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்போ 4123 தான் ஆன்சரு. ஆன்சர் ஏ. 10வது ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொல்லை உரையில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் பி, மயிலைநாதர். நம்ம 10 கேள்வி பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இது 100 கேள்வி கொண்ட ஒரு இது. நீங்கள் தாராளமாக இங்கேயே படித்து இங்கேயே எக்ஸாம் எழுதி பார்க்கலாம். இது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணுறது மூலிமா நம்ம 10 தான் அட்டன் பண்ணியிருக்கோம். அதுவும் 10க்கு நம்ம 100க்கு 10 கேள்வி கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். 10 கேள்வி தான் அட்டன் பண்ணியிருக்கோம். மற்றதெல்லாம் ராங் ஆன்சர்னு காட்டுது, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் 100 கேள்வி அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 100 அப்படின்னு காட்டும். நம்மளுக்கு ஆன்சர் தெரியல, இங்கேயே படிச்சுக்கலாம். நம்ம இங்கேயே திரும்ப திரும்ப நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் அடுத்தடுத்து தான் நம்ம போட போகிறோம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டோட டீட்டெயில்ஸு, இந்த டெஸ்ட் பேஜோட லிங்க் எல்லாமே கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷன்லலாம் கொடுக்குறேன். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி
இத அவங்க முயற்சி பண்ணி பார்க்க சொல்லுங்க. அவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க. இதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். பொது தமிழ் வந்து ஒரு எல்லாத்துக்கும் பொதுவா தான் இருக்கும். குரூப் 4க்கு ஆகட்டும், குரூப் 2க்கு ஆகட்டும், அந்த மாரி இருக்கும். ஆனா என்னன்னா, கொஞ்சம் டெப்த்தா எடுத்திருப்பாங்க. இது ஓரலா எடுத்திருப்பாங்க. அவ்வளோதான் 2க்கும் வித்தியாசம் இவ்வளோ தான் இருக்கும். இத கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது. கண்டிப்பா கேட்பாங்க. பொது தமிழ பொறுத்தவரையும் எல்லாத்துக்கும் பொதுவானது தான். அதனால தாராளமா எந்த எந்த எக்ஸாம் எழுதுறவங்களும் பொது தமிழ வந்து தாராளமா பயிற்சி பண்ணி பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து கடைசியா எக்ஸாம் முடிச்சு பார்க்கும்போது, இங்க என்ன ஸ்கோர் அப்படின்றத காட்டிரும். ஒருவேள இப்ப நம்ம இப்ப 100வது கேள்விய நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. 100வது வந்து ஆன்சர் டி. குலசேகர ஆழ்வார் அப்படின்னு மதிப்பெண் கட்டுன்றத கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 100 குறைஞ்சு போயிரும். அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ற வேலை இருக்கிறனால தான் நான் வந்து அத்தனை கேள்வியும் போடல. ஏன்னா, அது வந்து நீங்க முயற்சி பண்ணி படிச்சுக்குவீங்க. அதனால தான் நாம வந்து அப்டேட் பண்றதோட முடிஞ்சது. இதுக்கு மேல வீடியோவா எடுத்து போட்டா அது ரொம்ப லென்த் ஆயிரும். உங்க நேரமும் வீணா போயிரும். ஏதாச்சும் எரர், தவறுகள் இருந்தா உடனே எங்களுக்கு சுட்டிக்காட்டுங்க. நாங்க திருத்தம் பண்ணிடுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்தவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மறக்காம முயற்சி பண்ணி பார்த்துட்டு, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்க கருத்துல என்ன இருக்கோ அத சொல்லுங்க. அது பண்ணி நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். ரொம்ப நன்றி.